ಶ್ರೀ ಮತ್ಯ ವಿಷ್ಣು ಸಿದ್ಧಾರೇ மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி கோலாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. இன்னைக்கு வாஸ்து பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் நம்ம விவசாயத்தில் நாற்று நெல் விதை போடுறதுலேருந்து நடுவு நட்டு அறப்பழகிற வரைக்கும் மருந்து 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 போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ்ஸு பால் பழையபடியே நாட்டு மாட்டு பால்லாம் இப்போ கிடையாது. ஜெர்சி பசு பால் வந்துடுச்சு. இதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உணவு சத்தான உணவு நம்ம சாப்பிடாததுனால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகி இப்போ நிறைய பேர் கேன்சர் இந்த நோய்க்கு அடிபட்டு இப்போ கேன்சர்னால சாகிறவங்க நிறைய பேர் இப்போ அதிகமாகறாங்க. அட்லீஸ்ட் கிராமத்தில் இருக்கிறவங்களாவது நீங்களாவது வீட்டுக்கு ஒரு நாட்டு பசு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்காவது ஒரு ஆர்கானிக்கு உரங்கள் இல்லாமல் மருந்து இல்லாமல் இயற்கையால் விவசாயம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காவது வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அந்த மாதிரி பயிர் வச்சு மக்களுக்கு கொடுங்க. நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் புண்ணியம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் கேன்சரால் இப்போ இறந்துக்கிட்டு வராங்க. நம்ம பழைய ஆளுங்கள் ஆட்கள்லாம் 80, 90, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போல்லாம் கேன்சர் எங்கேயோ 1, 2 தான் இருந்தது. பீடி சிகரெட் பிடிச்சவங்களுக்கு தான் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவியில் விளம்பரப்படுத்தியிருப்பாங்க, நம்மளும் பார்த்துருப்போம். இப்போ எந்த பழக்கமும் இல்லாத ஆட்களுக்கெல்லாம் அது வருது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடணும். நல்ல பால், நாட்டு வாசப்பால் அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் உணவு பழக்கம் இருக்க முறைங்கள கேழ்வரகு கூழ் நல்லாயிருக்கும். கம்பு இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடுங்க. கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி. சரி, இதுக்கும் வாஸ்துக்கு என்னங்க சம்மந்தம்? கண்டிப்பாக இருக்குது. தென்கிழக்கு மூலையில் வீட்டுக்கு உள்ள என்ன வரலாம் பார்த்தீங்கன்னா, கிச்சன் வரலாம். ரொம்ப நல்லது, அதுதான் வரணும். தென்கிழக்கில் இதை தவிர வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது தப்பு தான். வெளியில் என்ன வரலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மாட்டு கொட்டாய் வச்சுக்கலாம். தென்கிழக்கு மூலையில் மாட்டு கொட்டாய் வச்சுக்கலாம். இல்லைனாக்கா வண்டி பார்க் பண்ணுறதுக்கு தனியாக வீட்டை ஜாயிண்ட் பண்ணாமல் தனியாக ஒரு செட்டு மாதிரி போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஓப்பன் சர்க்யூட் கேண்டிலிவர் படிக்கட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிழக்கு பார்த்தோம்னா அப்படின்னா நீங்கள் தென்கிழக்கில் ஓப்பன் சர்க்யூட் கேண்டிலிவர் படிக்கட்டு நீங்கள் போட்டுக்கலாம். வேறு என்ன வச்சுக்கலாம்? வெளியில் ஈபி வச்சுக்கலாம். இதெல்லாம் வரலாம். இதை தவிர வேறு எது வந்தாலும் அது தப்பு தான். அப்படி வேறு ஏதாவது இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னா, அந்த வீட்டில் கேன்சர் மரணம் கன்ஃபார்ம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கேன்சர் மரணம் கன்ஃபார்மு. கேன்சர் வரத்துக்கு நிறைய அந்த வீட்டுங்களில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சயின்ஸ் நீங்கள் வேணால் பாருங்கள். இதுக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தம் உண்டு. அதனால் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், பாத்ரூமு, செப்டி டேங்கு இந்த மாதிரி தென்கிழக்கு மூலையில் வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா நான் கண்கூடாக நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நண்பரோட தாத்தா பார்த்தீங்கன்னா கேன்சர், எந்த பழக்கமும் இல்லை, அவருக்கு கேன்சர். தென்கிழக்கில் பாத்ரூம் இருக்குது. ஒரு நண்பர் புதுசாக ஒருத்தர் வீடு கட்டுறாரு. வீடு கால் கிரவுண்டு தான், வேறு வழி இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஈஸ்ட் பேசிங்கு தென்கிழக்கில் வீட்டுக்கு உள்ளவே ஸ்டம்ப்பு போட்டால் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஸ்டம்ப்பு போட்டு வச்சுருக்காரு. அந்த அம்மா ஆல்ரெடி இது கர்ப்பப்பை ப்ராப்ளத்தில் இருக்க, உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஒட்டுறது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு அந்த மாதிரி அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வீடு கட்டுறாரு. நான் சொல்லிட்டேன், இதை யூஸ் பண்ணாதீங்க, அதை மூடிடுங்க. தனியாக பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது, ஒரு 3 அடி 4 அடி வாங்கிக்கோங்க. வாங்கி வெளியே போட்டு அது வாயு மொழியில் எடுத்து போய் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு, இதுமாரி மாற்றி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வீட்டுக்குள்ளே நம்மளே நம்முடைய சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஸோ இது கொஞ்சம் பார்த்திக்கோங்க. கேன்சர் ரொம்ப கொடிய நோயாக இருக்குது. கேன்சரை இப்போ மற்ற ஆக்சிடென்ட் டெத் அப்படின்னா இப்போ ஆக்சிடெண்ட்டாக உடனே இறந்துருவாங்க.
ஆனால் கேன்சர்ன்றது கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு மனிதன் துடியாக துடித்து இறக்கிறத நம்ம கண்கூடாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கொடூரம், நம்ம எதிரி கூட அந்த மாதிரி மரணம் வரக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தென்கிழக்கில் இந்த மாதிரி விஷயங்கள் எது வரணும் எது வரக்கூடாதுன்றத ஃபஸ்ட்டு தெளிவாக இருந்தோம். அப்படி எதாவது மாற்றி வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து மாற்றிக்கோங்க. நல்ல நாட்டு பசு வாங்கி பால் குடிங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.